ஸோ மக்களே ஸ்லாட் 2 ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்லாட் 1 ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4 ஓவரால் அனாலிசிஸ், எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் எல்லாமே போடுவோம். ஸோ ஸ்லாட் 1ல் வந்து நமக்கு எதிர்பார்க்காத சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரீசனிங், அதுக்கப்புறம் கான்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அப்படியே ரொம்ப ஆர்டரே சஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படியா இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கும் பார்ப்போம். ஆப்டி ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது நடந்திருக்கா, அந்த மாதிரி ஏதாவது பார்ப்போம். எப்பயுமே இந்த ஸ்லாட் 2 சம்பவம் பண்ணிட மாட்டாங்க. ஸ்லாட் 3ல தான் பண்ணுவாங்க. அது நம்ம பார்க்கலாம். சரி மக்களே, உங்களுக்கு எதுவும் நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வேணும், மாக் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம kaneeshreenalogics ஆப்பில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு IBBS PO மெயின்ஸுக்கு SBIJயோட மெயின்ஸுக்குமே கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. SBIJ மெயின்ஸோட கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிறையா மெயின்ஸ் லெவல் எடுத்திருப்போம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். PO மெயின்ஸ்க்கு நிறையா DA எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, மக்கள் ஸ்லாட் 2 முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ கேட்கலாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு. அவங்க வந்து ஓடினாங்க, பிடிச்சிட்டு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படிமா இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்தது. சவுண்ட் கேட்கும். ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. குவான்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சிம்ப்ளிகேஷனே வந்து 10க்கு மேலே கொடுத்துட்டாங்க. சிம்ப்ளிகேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதுவே இருந்தது. ஆனால் டிஐ வந்து ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கால்குலேட்டிவ் பண்ண மாதிரி கொஷின் ரொம்ப பெருசாக வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை கொஞ்சம் கொஷின் பிக்காக இருக்குல்ல சார், அதுலேருந்தே உள்ளேருந்து ரேஷியோ வச்சு கால்குலேட்டிவாக இருந்தது கொஞ்சம். அந்த 3 கொஷின் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு 2 கொஷின் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அப்ளிகேஷன் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து 25 அட்டன் பண்ணேன். மித்தவங்க எப்படி அட்டன் பண்ணாங்க தெரியாது. 75 கொடுத்துருக்கேன். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பசில் எல்லாமே மிஸ்செலேனியஸ். ரீசனிங் தான் ஓப்பன் ஆச்சு. அசால்ட்டாக உட்காந்துருந்தோம். கடைசியில் ரீசனிங் ஓப்பன் பார்க்கல. அதுக்கப்புறம் ரீசனிங்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடு இருந்தால் இன்னும் 35மே போட்டிருக்கலாம். நான் 29 தான் போட்டேன். எவ்வளவு அட்டெம்ப்ட் சொல்லிருந்தீங்க? 75. ஓகேமா, நல்ல அட்டெம்ப்ட் அது. நீங்கமா? 60 சார். 60. எதுல மிஸ் பண்ணிட்டீங்க? இங்கிலீஷும் கம்மியா தான் போட்டேன். ஆப்டில வந்து ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. ராங் நம்பர் இல்ல, மிஸ்ஸிங் நம்பர் கேட்கல. குவாட்ரட்டிக்கும் சிம்ப்ளிகேஷன், குவாட்ரட்டிக் டிஐ கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து சரியா டைப் ஆகல. பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. மானிட்டர் அந்த இதில் எதுவும் பிரச்சனை இல்லை, கீபோர்டில் தான் பிரச்சனை இருந்துச்சு. சரி, ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட். பாய்மா. பாய்மா. ஓகே, ஸோ எப்படி பண்ணீங்க ப்ரோ? நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரோ. எவ்வளோ அட்டெம்ப்ட்? 80 கொடுத்துருக்கேன். எல்லா சார் எப்படி இருந்துச்சு மட்டும் சொல்லுங்கள். ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரீசனிங் தான் ஓப்பன் ஆச்சு. ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் பேஸ்டு பஸ்ஸில் 7 பாக்ஸ் வச்சது, அது ஒன்று இருந்துச்சு. அது அடுத்து ஃப்ளோர் பாக்ஸ்லேயே ஃப்ளோர் வச்சுருந்துச்சு, அது இருந்துச்சு. அடுத்து செட்டைன் நம்பர் இருந்தது. அது போகிற மாதிரி தான் எல்லாமே வந்து டக்குன்னு அப்படியே கரெக்டாக ஆர்டர் அந்த ஃப்ளோவில் வந்தோம்னா போதும், கரெக்டாக போட்டலாம். நேற்று நம்ம கொண்டு வந்த எல்லாத்துமே அப்படியே வந்துருந்துச்சு மக்களே. அதே மாதிரி அந்த நம்பர் 4 நியூமரிக் சீரிஸ் அந்த இது வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நம்பர். அப்புறம் ஸ்லாயிஸும் இனீக்வல் ரெண்டுமே இருந்துச்சு. இது இங்கிலீஷ் ப்ரோ, இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு? இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு, அது போட்டலாம். கடைசியாக வந்ததுனால ஒரு ப்ளஸ். பெரிய ப்ளஸ். ஆமாம், ரீசனிங் ஃபர்ஸ்ட் வரும்போது கம்பல்சரி எல்லாமே 35மே போட்டுடலாம். 35. இது குவான்ஸ் ப்ரோ? குவான்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10க்கு பக்கமே இருந்துச்சு. ஓகே, 10 இருந்துச்சு. ஓகே. அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஓகே, அது ஒரு 5 இருந்துச்சு. ஓகே, ஒரு டிஏ இருந்துச்சு, டேபிள் டிஏ. அது ஈஸியாக தான் இருந்துச்சு. மிஸ்ஸிங் நம்பர் கேட்டாங்களா? அது எதுவுமே வரல. அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சு? அது ஈஸியாக தான் இருந்துச்சு, எல்லாமே பேசிக்கில் இருந்துச்சு. ஓகே, போடலாம். குவான்ஸ்ல எவ்வளோ? குவான்ஸ்ல நான் 21 போட்டேன். 25 போடலாம். 25 கம்பல்சரி. இதில் ரீசனிங்கில் 35 போட்டீங்க. 35 போட்டலாம். 20 மினிட்ஸ் முன்னாடியே போட்டலாம் ரீசனிங். ஓகே, நீங்கள் ப்ரோ? நமக்கு ரீசனிங்கில் வந்து ஒரு 20 போட்டேன். நான் 20 போட்டீங்களா? குவான்டிட்டி ஆப்டிடியூட்டில் வந்து ஒரு 23 போட்டிருக்கேன். ஓகே. இங்கிலீஷ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறேன். ஆமாங்க. ஓகே, ஓவராலாக வந்து 2 பேருமே 80 கிட்ட போட்டிருக்கீங்களா? ஓகே. ஓகே, ஸோ மக்களே இதுதான் நிலவரம். ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ ரீசனிங் ஓப்பன் ஆனது நிறைய பேத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ், நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருந்திருக்கு மக்களே. இதை யூஸ் பண்ணி எல்லாருமே நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஹாய்மா, எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஈஸியாக தான் இருந்துச்சு. எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க? 40+. 40+ங்களா? ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களோ? ஆமாம், ஃபஸ்ட் டைம் எக்ஸாம். பிகினர்ஸ் அப்படி தான். சரி, பரவாயில்லமா. பிகினர்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டார்டிங்கில் 40 தான் வருவாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் பிடிச்சிக்கலாமா? ஓகேங்களா? இந்த எந்த ஆர்டரில் இருந்துச்சு எக்ஸாம்ஸ்லாம்? ரீசனிங், அப்புறம் மென்டல் எபிலிட்டி, அப்புறம் இங்கிலீஷ். சரிங்கம்மா, தேங்க்ஸ்மா. நம்ம சேனல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம் சார். ஃபாலோ பண்ணுறீங்களா? பண்ணுறோம் சார். சரிங்கம்மா, ஓகே.
ஆல் த பெஸ்ட்டுமா. நீங்கம்மா? நான் 80+. எந்த ஸ்லாட்டு? ஃபஸ்ட்டு ஸ்லாட். உங்கள் ஃப்ரெண்டுக்காக கூட இருக்கீங்களா? பரவாயில்லம்மா, நல்ல விஷயம் தான். சரி பார்த்துக்கோங்கம்மா. ஆல் த பெஸ்ட்மா. தேங்க்ஸ். இவங்க வந்து ரெண்டு பேருமே எக்ஸ் சர்வீஸ் மேன். நிறையா பேர் வந்து நம்ம சேனலில் வந்து கேட்பாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். எப்படி சார் எக்ஸாம் இருந்துச்சு? எக்ஸாம் நார்மலாக தான் சார். உங்களுக்குலாம் கட் ஆஃப் கம்மியாக தானே சார் இருக்கும்? எந்த ரேஞ்சில் இருக்கும் கம்பேர் தான் சார். இப்போ ஆர்ஆர்பி இதில் வந்து இப்போ 35 வச்சுருந்தாங்க. 35 தான் வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு பரவாயில்ல. ஆக்சுவலி எவ்வளோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சார் எக்ஸாம்? இன்னைக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ அட்டம் கொடுத்தீங்க? 52 சார். 52 கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக தானே இருக்கும். நல்ல அட்டம் தான். பரவாயில்ல சார். இது ஆப்டி எப்படி இருந்துச்சு? ஆப்டி வந்து சார் சிம்பிளிஃபிகேஷன் 10 கேட்டிருந்தாங்க, குவாட்ரேட்டிக் 5, அதுக்கடுத்து டிஐ கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்புறம் ரீசனிங் எப்படி இருந்துச்சு? ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் சார். ஓகே. சாரும் எக்ஸ் சர்வீஸ் மேன் அட்டம் மட்டும் சொல்லுங்கள் சார். அட்டம் 61 போட்டிருக்கீங்க. எதுவும் இது ஃபேஸ் பண்ணீங்களா? ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ சிஸ்டம் ஆகிறது எதுவும் உள்ளே போகிறப்ப நல்லா தான் இருந்துச்சுங்களா? சரி, ஓகே. மக்களே, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 2 ஃபோட்டோ வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எவ்வளோ கேட்டிருந்தாங்க? 3 ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தாங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாருமே 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அதை சொல்லியிருந்தோம் சார், அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒட்டுறதுக்கு 2 அந்த நம்ம ஐடி எடுத்துக்கிறோம். ஓகே. 2 1 மொத்தம் 3 ஃபோட்டோ. சரி, ஏன்னா நிறையா பேர் 2 கொண்டு போயிடுறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ ஃபுல்லாக இப்போ ரிட்டையர் ஆகிட்டு இதாகிடுச்சிங்களா சார்? ஃபுல்லாக இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் சார்? சரி, தேங்க்யூ ஸோ மச் சார்.